வணக்கம். நான் உங்க பாட்டுக்காரன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நம்புறேன். ஆம், சாரி ஒரு போன வாரம் ரொம்ப ஹெக்டிக்கா போனனால என்னால ஒரு பாட்காஸ்ட் ரிலீஸ் பண்ண முடியல. ஆக்சுவலா ஒண்ணு ரெக்கார்ட் பண்ணேன். என்னால அத ரிலீஸ் பண்றதுக்கான டைம் கிடைக்கல. ஆடியோ ரொம்ப கேவலமா ரெக்கார்ட் ஆயிருந்துச்சு. ஸோ மன்னிக்கணும் அதற்கு நீங்க எல்லாருமே. இந்த எபிசோட் வந்து ஒரு ஸ்பெஷலான எபிசோட் தான். ஏன்னா இந்த எபிசோட வந்து நாங்க ரெக்கார்ட் பண்ணணும்னு பிளான் பண்ணி ஒரு 3 மாசம், 4 மாசம், 5 மாசம், 6 மாசம் ஆயிருக்கும்னு வைங்களேன். 6 மாசமா இப்ப அப்பன்னு சொல்லி இன்னைக்கு ஃபைனலா ஒரு பிஸி பீ அவர பிடிச்சு நான் உட்கார வச்சிருக்கேன். ஆ இவர பத்தி சொல்லணும்னா, எனக்கு அவரு இங்க உட்கார்ந்திருக்காரு, என் ஷோக்கு வந்திருக்காரு அதுக்காகன்னு இல்ல. ரொம்ப பெர்சனலாவே எனக்கு ரொம்ப புடிச்ச ஒரு மனிதர். ஆ என்ன காரணம்னா, எனக்கு வந்து அவர் ஒரு 2 வருஷமா நேர்ல பார்த்து பரிச்சயம். அதுக்கு முன்னாடி அவரோட ஒர்க் எல்லாம் நான் பார்த்துருக்கேன். நான் அன்னைக்கு என்னைக்கு தடவ அவர நேர்ல சந்திச்சு இன்னைக்கு வரைக்கும் ஃபோன் எடுத்து பேசும்போது, "என்ன எப்படி இருக்கீங்கன்னு?" கேட்டா, "செம்மையா இருக்கேங்க. ஜாலியா இருக்கேங்க." அவரு வந்து ரொம்ப பாசிட்டிவா சொல்லுவாரு. அது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா இந்த உலகத்துல வந்து பாசிட்டிவா இருக்கிறவங்களோட எண்ணிக்கை வந்து ரொம்ப கம்மியாயிட்டே போது. அதனால இந்த மாரி ஆளுங்க அதெல்லாம் பண்ணும்போது நம்ம அத அப்ரிஷியேட் பண்ணணும்னு நெனைக்கிறேன். ஆ தேங்க் யூ சோ மச் மாதேவன். வெல்கம் டூ மை ஷோ. எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கேங்க. சூப்பரா இருக்கேன். பாசிட்டிவா இருக்கணுன்றதுக்காக நான் அதை சொல்ல. உண்மையாவே நான் ஜாலியா தான் இருக்கேன்றதுனாலதான் சொல்றேன். அண்ட் வெரி ஹாப்பி மிஸ்டர் பாட்டுக்காரன். நன்றி, நன்றி மாதேவன். எனக்கு வந்து ஜென்யூனாவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா மியூசிக் அண்ட் லிரிக்ஸை பத்தி ஒருத்தர் பிளாக்ஸ் எழுத ஆரம்பிச்சு, இன்ஸ்டாகிராம்ல போஸ்ட் போட ஆரம்பிச்சு, பாட்காஸ்ட் பண்ண ஆரம்பிச்சு, தொடர்ந்து ஒரு பெரிய ஃபாலோஷிப் இருக்கு அப்படின்றத பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா ரசனையால ஏற்படுற கனெக்ட் இருக்குல்ல, அது ரொம்ப ஆமா. இம்பார்ட்டன்ட் நான் நினைக்கிறேன். நிச்சயமா, இல்ல, ஏன்னா நிச்சயமா. எங்கேயோ எங்கேயோ ஏதோ ஒரு இடத்துல நீங்களும் நானும் ஒரே பாட்டுல ஒரே மொமெண்ட்ல ஒரே மாதிரி ரியாக்ட் பண்ணிருக்கோம்னு நினைக்கும் போது அதுதான் அந்த பாட்டினுடைய இன்டென்ஷன், அதுதான் அந்த பாட்டினுடைய லூப் க்ளோஸ் ஆகிற இடம் நான் நினைக்கிறேன். கண்டிப்பா மாத்தேவன். ஈவன் தோ அந்த அந்த விஷயம் தான். இப்ப நம்ம 2 பேருமே தொழில் சார்ந்து நமக்குள்ள ஒரு அக்வைண்டன்ஸ், ஒரு பரிச்சயம் ஏற்படுது. நம்ம பேசுறோம். அப்பப்ப வெளியில பார்க்கும்போது ஹாய் பாய்ன்னு சொல்லிட்டு போயிடுறோம். ஒரு பாட்ட பத்தி பேசும்போது, நான் ரசிச்ச அதே வரிகள நீங்களும் ரசிச்சிருக்கீங்க. நான் ரசிச்ச பாட்ட நீங்களும் பாடி ரசிச்சிருக்கீங்கன்னு கேட்கும்போது தான் நம்மளுக்குள்ள இருந்து ஒரு ஒரு என்னன்னு சொல்றது? ஒரு கண்மூடித்தனமான அந்யோன்யம் பிறக்குதுன்னு நான் நம்புறேன். அது நிச்சயமா வந்து நிச்சயமா. இல்லைங்க, அந்த அந்த மொமெண்ட் எடுத்துற ஆயிடுது. சுதீரும் நானும் ஒண்ணுதானே. நிச்சயமா. இது இல்ல, ஆக்சுவலா நமக்குள்ள ஏற்பட்ட அந்யோன்யம் வந்து ஒரு நாள் நானும் அவரும் சந்திச்சுட்டு, கார் பார்க்கிங்ல இருந்து விடைபெறுற டைம் வந்து ஏதோ ரேண்டமா பேசும்போது ஒரு பாட்ட பத்தி நானும் சொல்ல, அவரும் சொல்ல, அங்கேயே ஒரு 1 மணி நேரம், 1 1/2 மணி நேரம் நின்னு பேசிட்டு இருந்தோம். இது வந்து அங்கேயே நாங்க பாட்காஸ்ட் 1 பண்ணிட்டோம். நைட் ஒரு 11:30 மணிக்கு மேல இது நடந்துச்சு. ஸோ அப்படி ஆரம்பிச்சது மாதேவன். பட் மாதேவன், நீங்க பாசிட்டிவா இருக்கிறது வந்து ரொம்ப அவசியம். நீங்க நீங்க இப்படிதான் இருக்கணும். சந்தோஷமா இருக்கணும். ஜாலியா இருக்கணும். ஏன்னா, ஒருத்தர்ட்ட ஃபோன் பண்ணி பேசும்போது நம்ம ஏதோ ஒரு விஷயம் நம்ம மைண்டுக்குள்ள ஓடிட்டே இருக்கும். எ என்னோட என்னோட பாலிசி வந்து நான் எந்த ஒரு கிரட்ஜுமே வச்சுக்க மாட்டேன். நான் யாருக்காவது ஃபோன் பேசுறேன்னா, "ஹலோ சொல்லுங்க எப்படி இருக்கீங்கன்னு" தான் நான் கேட்பேன். எனக்கு அவங்க நல்லா இருக்காங்க, நல்லா இல்லங்கிறத தாண்டி என்ட்ட பொய் சொல்றதுக்காகவாவது ஒரு செகண்ட் நல்லா இருக்கேன். ஏதோ இருக்காங்கன்னு சொன்னா நான் விட மாட்டேன். "ஏன் என்னாச்சு சொல்லுங்க" அப்படின்னு சொல்லி நச்சு பண்ணி நல்லா இருக்கேன்னு சொல்ல வச்சுருவேன். பட் நீங்க அது வந்து ரொம்ப அந்த பாசிட்டிவிட்டி தேவை மாதேவன் எல்லாருக்குமே. நம்ம வந்து ரொம்ப நெகட்டிவான வேர்ல்டுக்குள்ள வாழ்ந்துட்டு இருக்கோம். நெறைய ஹேட்ரட் இருக்கு. நீங்க என்னதான் நல்லது பண்ணாலும் உங்கள கலாய்க்கிறதுக்குன்னே ஒரு கூட்டம் ஆல்ரெடி வெளியில காத்துக்கிட்டு இருக்கு. அவங்களுக்கெல்லாம் கன்டென்ட் குடுக்காம, நான் 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 இப்படிதான் நான் ஜாலியா இருக்கேன்னு இருக்கிறது வந்து ரொம்ப நல்ல விஷயம். நீங்க இத கன்டின்யூ பண்ணிட்டே இருக்கணுங்கிறது என்னுடைய ஆசை. அண்ட் கடந்த 6 மாதமா ட்ரை பண்ணி இன்னைக்கு வந்து என் பாட்காஸ்ட்க்கு வந்ததுக்கு ரொம்ப சந்தோஷம். அ சொல்லுங்க மாதேவன். இது இது வந்து பயங்கர டிலேல நடக்குது ஆக்சுவலா. நம்ம ஒண்ணா உட்காந்து ஒரே இடத்துல ரெக்கார்ட் பண்ணுறதா என்னோட ஆசை. பட் தென் இன்னைக்கு நம்ம ஜூம்ல அதை பண்ணிட்டு இருக்கோம். யா, இட்ஸ் ஃபைன். நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். எனக்கு என்ன தெரியுமா ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, ம். பாட்டுக்காரன் அப்படின்னாலே பாடல்களை பத்தி, பாடல் வரிகளை பத்தி ரொம்ப இனிமையா ரசிச்சு ரொம்ப இதமா பேசக்கூடிய ஒருத்தர், எழுதக்கூடிய ஒருத்தர் அப்படின்னு இருக்கும்போது நான் சுதீர்ட்ட சொன்னேன், சுதீர் இதெல்லாம் ஓகே, இந்த இனிமை இதம் இதெல்லாம் ஓகே, ஆனா துள்ளல் இசை பாடல்களுக்குன்னு ஒரு பயங்கரமான துள்ளல் மேட்டர் ஒண்ணு இருக்குங்க. அதை பத்தி நீங்க பேசணும், ஆமா. எனர்ஜெட்டிக்கா அதை பத்தி நீங்க பேசணும்
அதுதான் நம்மளுடைய பாட்காஸ்டா இருக்கணும் அப்படின்னு நான் சொன்னேன். அதை பத்தி தான் நம்ம இன்னைக்கு பேச போறோம்னு அதை நினைக்கிறேன். ரொம்ப பத்தி தான் சந்தோஷமா நம்ம இன்னைக்கு பேச போறோம் நிச்சயமா. ஆனா ஒரு விஷயம் ரொம்ப ஹானஸ்டா சொல்றேன் மேத்தவன், நம்மளோட அந்த கான்வர்சேஷனுக்கு முன்னாடி வரைக்கும் எனக்கு துள்ளிசை பாடல்கள் பற்றின ஒரு பெர்ஸ்பெக்டிவ் வந்து வேறையா இருந்துச்சு. அதை நான் வெறும் ஃபில்லர்ஸா தான் பார்த்தேன். அந்த 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 மொமெண்ட்ல நம்ம கேட்டுட்டு கடந்துடுறோம். அந்த மொமெண்ட்ல நமக்கு ஒரு மியூசிக்கல் ஹை கொடுக்குது, அதை கடந்துடுறோம்னு இருந்தேன். பட் என்னோட பெர்ஸ்பெக்டிவ் வந்து டோட்டலா நீங்க மாத்தினீங்க. நீங்க ஒரு மேட்ரு சொன்னீங்க, அதை வந்து நீங்களே கேட்டுட்டு இருக்கவங்களுக்கு சொன்னா நல்லா இருக்கும்னு நான் நம்புறேன். ஐயோ என்ன சொன்னு கொஞ்சம் ஹிண்ட் கொடுங்க. சத்தியமா மறந்துட்டேங்க. இல்ல அது சொன்னீங்களே, இந்த மாதிரி பாடல்கள் எழுதுறது கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு. கரெக்ட் 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 கரெக்ட். சுதீர், நீங்க எப்பவுமே ரொம்ப நம்புறேன். ஒரு துள்ளல் இசை பாடல் எழுதுறதுன்றது மிகப்பெரிய டஃப் டாஸ்க். ஏன் அப்படின்னா எந்த பிரீஃபுமே இருக்காது. ஆமா, அதனுடைய இன்டென்ஷன் என்ன அப்படின்னு நீங்க எங்க சுத்தி எங்க வந்தாலும் கேட்கறவங்களுக்கும் பதில் தெரியாது, எழுதுறவங்களுக்கும் பதில் தெரியாது, டைரக்டருக்குமே பதில் தெரியாது, மியூசிக் டைரக்டருக்கும் பதில் தெரியாது. ஏன்னா உதாரணத்துக்கு ஒரு படத்துல ஒரு சிச்சுவேஷன் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ம், அந்த சிச்சுவேஷனுக்கு 2 கேரக்டர்ஸ் இருக்காங்க, ஒரு குடும்பம் இருக்கு, அந்த குடும்பத்தினுடைய கதை இது, இப்படி முன்கதை பின்கதை, இந்த சீன்ல இது ஆரம்பிக்குது, இது முடிஞ்ச உடனே அடுத்த சீன் இப்படி வருது, கேரக்டர் ஆர்க்ஸ், இப்படி நிறைய இன்புட்ஸ் கொடுக்கப்படும். இந்த இந்த வரிகள் மூலமா நம்ம இதை கன்வே பண்ணணும், இப்படி ம், நிறைய ம். இன்புட்ஸ் கொடுக்கப்படும். அந்த இன்புட்ஸ்ல இருந்து டிரைவ் பண்ணப்பட்ட நிறைய இமோஷன்ஸை வச்சும் தாட்ஸை வச்சும் பாடல்கள் எழுதுவோம். கரெக்டா? நிச்சயமா. ம், ஆனா ம், ஒரு துள்ளல் இசை பாட்டுக்கு என்ன இன்புட் கொடுப்பாங்க? நீங்களே சொல்லுங்க. ஒரு லிரிசிஸ்ட போயிட்டு ம், என்ன ம். இன்புட் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? கஷ்டம்தான். எனக்கு தெரியல. ஒரு உதாரணத்துக்கு இப்படி வச்சுப்போம். தில் படத்துல மச்சான் மீச பாட்டு தெரியும்ல ஆமா, உங்களுக்கு? மச்சான் மீச வீச்சருவா. பயங்கரமான பாட்டு. மச்சான் மீச வீச்சருவா. இது என்ன சொல்லி இருந்தா இது வந்திருக்கும், என்ன சொல்லியிருப்பாங்கன்றது எனக்கு பயங்கரமான ஒரு ஒரு கன்ஃபியூஷன், ஒரு கேள்வி. நீங்களே யோசி. நீங்க ஒரு டைரக்டருங்க, நீங்க தான் இப்ப தில் படத்து டைரக்டர்னு வச்சுப்போம். ஓகேவா? நீங்க வந்து அந்த லிரிசிஸ்ட என்ன சொல்லியிருப்பீங்க? எனக்கும் அந்த நீங்க சொன்ன பிறகுதான் நான் அதை பத்தி யோசிச்சு பார்த்தேன். என்ன சொல்லியிருப்பாங்க? ஒரு லவ் சாங்குக்கே வந்து அந்த சிச்சுவேஷன் சொல்லி, அந்த டைம் என்ன நடக்க போகுது, அதை நான் எப்படி ஷூட் பண்றேன்னு சொல்லி பண்ற டைரக்டர்ஸே ரொம்ப கம்மி. ஒரு ஒரு துள்ளிசை பாடலுக்கு வந்து நீங்க சொல்லியிருக்கீங்க இந்த வார்த்தையை பயன்படுத்தக்கூடாதுன்னு. பட் இந்த இந்த சிச்சுவேஷனால சொல்றேன். இந்த இடத்துல ஒரு ஐட்டம் சாங் வருதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு கடந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பட் இது என்டையர்லி த கிரெடிட்ஸ் கோஸ் டு லிரிசிஸ்ட் தான் நான் நினைக்கிறேன். லிரிசிஸ்ட். இன்னொன்னு சொல்றேன். ஒரு துள்ளல் இசை பாடல் எழுதும்போது நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா நிறைய ஃபேக்ட்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. ம், ம், ஒரு ஒரு அதிபயங்கரமான கிரியேட்டிவிட்டி யூஸ் பண்ணுவாங்க. பயங்கரமான வேர்ட் பிளே யூஸ் பண்ணுவாங்க. ம். மத்த பாடல்கள் எல்லாம் எமோஷன்ல தான் மவுண்ட் ஆமா. பண்ணப்படும். ம், ம், ஆனா துள்ளல் இசை பாடல்னு வரும்போது நான் நிறைய கவனிச்சிட்டேன். ஃபேக்ட்ஸ் நிறைய இருக்கும். அது ம், ம், ஏன்னு தெரியல. ஐ திங்க் அதை வச்சுதான் அங்க நகர முடியுதுன்னு நினைக்கிறேன் ஒவ்வொரு வரியும். ம், இப்போ ம், உதாரணத்துக்கு நம்ம வந்து மச்சான் மீச பாட்டு பேசணும்ல. ம். மச்சான் மீச பாட்டுல ஒரு லைன் வரும். மயிலு நான் மருதமல மயிலு, நீ மஜிலிப்பட்டினம் புயலு, நான் அடி போவேனோ அப்படின்னு ஒரு லைன் வரும். நீங்க ஆமா. மஜிலிப்பட்டினம்னா சர்ச் பண்ணி பாருங்க. ஆந்திரா. மஜிலிப்பட்டினம் இஸ் நோன் ஃபார் புயல். புயல். அந்த ஊர் ஆமா. வந்து அடிக்கடி புயலால் தாக்கப்படக்கூடிய ஒரு ஊர். ம், ம், இப்படி ஃபேக்ட்ஸ வச்சே நிறைய ஃபீல் பண்ணிருப்பாங்க. ம், ம். ஐயோ பத்திக்கிச்சு பாட்டு இருக்குல்ல, ஆமா. அதுல தீதான் முதல் விஞ்ஞானம், காதல் தான் காதல் முதல். தான் முதல் மெஞ்ஞானம், பத்திக்கிச்சு பத்திக்கிச்சு. யோசிச்சு பாருங்க. தீதான் முதல் விஞ்ஞானம், காதல் தான் விஞ்ஞானம், முதல் காதல் தான் விஞ்ஞானம். மெஞ்ஞானம். இது வந்து இது என்னால ப்ராசஸ். எப்படின்னே தெரியலங்க. ப்ராசஸே பண்ண முடியல. எங்க இருந்து எதையா வந்து கனெக்ட் பண்றீங்க அப்படி. அது உதித் நாராயணன் பயங்கர கொஞ்சி பாடியிருப்பாரு. பயங்கரமா பாடியிருப்பாங்க. நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா நிறைய துள்ளல் இசை பாடல்கள்ல ஃபேக்ட்ஸ் நிறைய இருக்கும். ம், ம். நிறைய யோசிக்க வேண்டியது இருக்கு. ரொம்ப கிரியேட்டிவா ஒர்க் பண்ண வேண்டியது இருக்கு. நீங்க சொல்லுங்க. நீங்க ஏதாவது ஒரு பாட்டு சொல்லுங்க. டக்குன்னு சொல்லுங்க. எனக்கு டக்குன்னு ஸ்ட்ரைக் ஆகிற சாங் இப்போ வந்து மச்சக்கனி பத்திக்கிச்சு. ஆ, மச்சக்கனி மச்சக்கனி பத்திக்கிச்சு, பச்சை தண்ணி பத்திக்கிச்சு, தில்லேலே போடு தில்லேலே அந்த சாங். அது வந்து அதுதானே ஃபர்ஸ்ட் அரபிக் குத்து. அரேபியாலேயே போய் ஷூட் பண்ணப்பட்ட அரபிக் ஆமா. குத்து. நான் அந்த சாங் வந்து
நான் 9th படிக்கும்போதோ 10th படிக்கும்போதோ அந்த படம் ரிலீஸ் ஆச்சு. அந்த பாட்டு கேட்டு அந்த பாட்டு அதெல்லாம் கேட்டு விட்டேன். இப்போ இந்த செகண்ட் வேவ்க்கு அப்போ இந்த விஜய் ஆண்டனி வேவ் வந்துச்சுல்ல, அந்த வேவ்ல தான் அந்த பாட்ட கேட்டு, "அப்பா என்னம்மா ப்ரோகிராமிங் பண்ணி வச்சிருக்காரு" அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ ஒரு 1 வாரம் முன்னாடி அவர்ட்ட பேசினேன். "சார் என்னதான் சார் பண்ணி வச்சிருக்கீங்க? எல்லாரும் இப்போ உங்க பாட்டே கேட்டுட்டு இருக்காங்க." "அதான் சுதீர் எனக்கும் புரியல. நீங்க தான் சொல்லணும். ஏன் இப்படிலாம் பண்றாங்க?" அப்படின்னாரு. அவர் அவர் எப்பவுமே சொன்னாரு. ஒரு மாதிரி அந்த சர்க்காசம் கேரி பண்ணிட்டே இருக்காருங்க அவரு. ஆமா. அதான் சார் அதான் சார் எனக்கும் புரியல. நீங்க சொல்லுங்க அப்டின்னாரு. சார் இல்ல எனக்கு என்ட்ட கேட்கிறீங்க. நான் உங்கள்ட்ட கேட்டேன் அப்டின்னு சொன்னேன். இல்ல சுதீர் அது அந்த டைம்ல என்ட்ட பட்ஜெட் இல்ல. லிரிக்ஸ் பெரிய ஆள்லாம் என்னால முடியல. இஷ்டத்துக்கு பண்ணது தான் ஹிட் ஆயிடுச்சு விடுங்க. இப்பவும் மக்கள் கொண்டாடுறாங்கல்ல, மக்களுக்கு பிடிச்சிருக்கு. அத விட்டுருங்க. அது ரொம்பலாம் ஆராய்ச்சி பண்ணாதீங்க அப்டின்னாரு. அவர் தான் ஒரு தடவ சொன்னாரு. ஆ எனக்கு புரியல. நான் ஒரு ஹீரோவா இருக்கேன். நான் ஒரு மியூசிக் டைரக்டரா இருக்கேன்னு வந்து என்கிட்ட எல்லாரும் ரொம்ப நைஸா இருக்க ட்ரை பண்ணுவாங்க. நீங்க தயவு செஞ்சு அப்படி இருக்காதீங்க அப்டின்னாரு என்ட்ட. எனக்கு அந்த விஷயம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ம். அதனாலயே நான் அவர்ட்ட எல்லா விஷயத்தையும் ஹானஸ்ட்டா சொல்லுவேன். இது ஒர்க் ஆகுது, ஆகல அப்படின்னு சொல்லிட்டு. ஏங்க இது சூப்பரா இருக்கேங்க. ஓ! நைஸ், நைஸ். அவர் சொன்னாரு, எல்லார் மாரியும் நம்ம ஒரு வேல பார்க்குறோம். அவர் இன்னொரு இன்ட்ரஸ்டிங்கான விஷயம் சொன்னாரு. மியூசிக் வந்து மேத்ஸ் மாரி தான். அத வந்து அது போக்குல விட்டுறணும். நீங்க அது அது கூட ரிலே ஆகணும். அத வந்து உங்க கூட ரிலே பண்ணி வச்சுக்க ட்ரை பண்ணக்கூடாது. அது எப்படி இருக்கோ அத அப்படியே நீங்க விட்டுருங்க அதனால தான் அப்படின்னாரு. எனக்கு மேத்ஸ் வரவே இல்லன்னு நெனைக்கிறேன். எனக்கும் மேத்ஸ்லலாம் பாஸ் பண்றதுக்குள்ள யப்பா! ஏங்க நான் வந்து ரொம்ப ஒரு கஷ்டம். ஒரு பிங்க் கலர் ஸ்கெட்ச்ல எங்க வீட்ல ப்ளூ கலர் பெயிண்ட் அடிச்சிருப்பாங்க. அதுல நான் ஐ ஹேட் ம். மேத்ஸ் அப்படின்னு எழுதுனதெல்லாம் ஞாபகம் இருக்கு எனக்கு. அவ்வளோ வெறுப்பு தான். இல்ல மேத்ஸ்க்கு என்ன சில பிடிக்கலையா? அந்த மாரி எல்லாம் டவுட் உண்டு எனக்கு. எனக்கும் அந்த டவுட்லாம் பயங்கரமா இருந்திருக்கு. மேக்ஸ் வந்து அது ஏன்னே தெரியல. அது எதுக்கு நான் இப்போ எனக்கு 29 வயசு ஆகுது. நான் ஸ்கூல தாண்டி வந்த பிறகு நான் மேக்ஸ் எங்கேயுமே நான் யூஸ் பண்ணல. டெய்லி கால்குலேஷன் பேசிக் எல்லாம் ஓகே. இந்த அல்ஜீப்ரா அது இது எனக்கு புரியவே இல்ல. மேபி அ என்னோட வேலைக்கு அது தேவையில்ல அப்படின்னு நான் நினைக்கிறேன். என்னவோங்க நம்ம சயின்டிஸ்டா இருக்க வேண்டியது லைட்டா மிஸ் ஆயிருச்சு. சயின்டிஸ்ட்லாம் ஆயிருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், மேபி அது ஹெல்ப் பண்ணிருக்கும். நம்ம படிச்சது சயின்டிஸ்ட நோக்கி தானே படிச்சோம். பாருங்க பாட்காஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அடு உட்காந்து. என்ன பண்ண போற? டாக்டரா? இன்ஜினியரா? 2ம் இல்லைங்க. ஆல்சோ அந்த டைம்ல நம்ம சொல்லியிருந்தாலும் சிரிச்சிருப்பாங்க. என்ன கிறுக்குத்தனமா பேசிட்டு இருக்கான் அப்படின்னு. இல்ல சினிமா எனக்கு தெரிஞ்சு கினிமான்னு சொல்லியிருந்தோம்னா. இல்ல எல்லாரையுமே நம்ம வந்து சயின்டிஸ்ட் ஆக்குறதுக்கு தான் தயார் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். அங்கங்க மிஸ் ஆயிருது கால்குலேஷன்ஸ். அதேதான். இல்லங்க சின்ன வயசுல எல்லாருக்குமே இருக்குல்ல, ஆஸ்ட்ரோனட் ஆயிரணும், சயின்டிஸ்ட் ஆயிரணும். ஆமாமா. ஏங்க நான் எனக்கெல்லாம் ஒண்ணுமே தெரியாது. நான்லாம் அப்ப பேசிட்டு இருப்பேன். இப்போ அமெரிக்காவிலும் நிறைய சயின்டிஸ்ட் இருக்காங்க. ஏன் காரணம் எஜுகேஷன் சிஸ்டம் அப்படின்னு பேசிக்கிட்டு இருப்போம். ஒரு விஷயமும் தெரியாது நமக்கு. ஒண்ணுமே தெரியுது. தெரியாது நமக்கு. பெரிய பெரிய இம்பாக்ட் இருக்க தான் செய்யுது. அப்புறம் சரி அடுத்து வேற அடுத்து என்ன பாட்டு? அடுத்த பாட்டு. இந்த பாட்டு. புதுக்கோட்டையிலிருந்து சரவணன்லால் நாட்டு நடப்பு நச்சுதான் நல்லா தானே இருக்கு. அத லிரிக்க பயங்கரம் ஒவ்வொரு பயங்கரம். ஒவ்வொரு வருஷமா மாத்தி வச்சிருப்பானுங்க. ஆமா ஆமா ஆமா. அந்த சாங்க்கு ஒரு இன்ட்ரஸ்டிங் ஸ்டோரி இருக்கு. ஃபர்ஸ்ட் டைம் நான் அந்த சாங்க வந்து விஷுவலா தான் பார்த்தேன். அந்த சாங் வந்து ஈவன் தோ ஒரு யுவன் கன்னியா இருந்தாலும் நான் அந்த ஆல்பம் வந்து கேட்டதே இல்ல. ஏன்னா அந்த படம் ரிலீஸ் ஆகும்போது நான் தமிழ்நாட்டுல இல்ல. நான் பஞ்சாப்ல இருந்தேன். நான் 9th படிக்கும்போது தான் பஞ்சாப்ல திரும்ப இருந்தீங்களா? ஆமா 2 வருஷம் பஞ்சாப்ல இருந்தேன். என்னங்க அப்பாவுக்கு பஞ்சாப்ல என்ன பண்ணிட்டு ட்ரான்ஸ்ஃபர். இருக்கீங்க? ஓ அந்த மாதிரியா? அப்பாவுக்கு ட்ரான்ஸ்ஃபர். ஸோ நான் அங்க இருந்தேன் 2 வருஷம். ஸோ அப்ப வந்து 9th படிக்கும்போது தான் திரும்ப தமிழ்நாட்டுக்கு வந்தேன். தென்காசியில நம்ம வீடு. நான் 2nd ஸ்டாண்டர்ட் டூ 5th ஸ்டாண்டர்ட் படிச்ச அதே ஸ்கூல்ல தான் படிப்பேன்னு ஒத்த கால்ல நின்னு அந்த ஸ்கூல் எங்க வீட்ல இருந்து ஒரு 20 கிலோமீட்டர்ஸ் தள்ளி. அந்த ஸ்கூலுக்கு ஸ்கூல் பஸ் கிடையாது. நம்ம பிரைவேட் பஸ் தான் எடுத்துட்டு போணும். ஸோ ஊர்லலாம் வந்து இந்த பிரைவேட் பஸ் பயங்கரமா பண்ணுவானுங்க. அவனுங்க போடுற சாங்ஸு அத அத என்னன்னு சொல்றது? தன்னோட காதலியா பாவிச்சு அந்த பஸ்ஸ வந்து ட்ரீட் பண்ணுவானுங்க. அது பார்க்கவே பயங்கரமா இருக்கும். ஸோ அதுல டெய்லி எனக்கு நெறைய சாங்ஸ் தெரிய வந்தது வந்து அந்த பஸ் டிராவல்ல தான். அந்த பஸ் ஜர்னில. ஸோ அந்த விஷுவல் பார்த்து தனுஷ் பாடி யுவன் மியூசிக்ல இப்படி ஒரு பாட்டு நம்ம இத இத்தன நாள் மிஸ் பண்ணியிருக்கோமேன்னு பார்த்தா, அந்த நான் பார்த்த வெர்ஷன்ல எல்லாமே சென்சார் ஆயிருக்கும். பீப் சவுண்ட் இருக்காது. ஜஸ்ட் நாட்டு அந்த சரக்குன்ற வார்த்தை வராது. நாட்டு நடப்புன்னு இருக்காது. நல்லா தானே இருக்கு, நச்சுன்னு தான் இருக்கு. எல்லாத்தையும் கொதறி வச்சிருப்பானுங்க. இது என்ன பாட்டு இத நம்ம கேட்கணும் அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு வந்த உடனே போய் கேட்ட பாட்டு தான் மிரண்டுட்டேன். என்னையா பண்ணி வச்சிருக்கீங்க? அதுல அந்த டைம்ல வந்து ஈவன் ட்ரம்பட்லாம் பயங்கரமா யூஸ் பண்ணிட்டு இருந்தாரு இன்டர்லூட்ஸ்ல. அது செம்ம எனர்ஜியா இருக்கும்.
அதுவும் தனுஷ் ஃபர்ஸ்ட் டைம் பாடின பாட்டு தனுஷ் யுவன் இன்ட்ரோ பண்ணாரு அப்படின்னு ஒரு யுவன் கண்ணியாக இந்த இடத்துல நான் பதிவு பண்ணிக்க விரும்புறேன். இல்லைங்க, அந்த பாட்டுலாம் என்ன எனர்ஜிங்க. எப்ப பார்த்தாலும் எஸ்எஸ் மியூசிக்ல போட்டே இருப்பாங்க அந்த பாட்டுலாம். ஆமா, செம்மையா இருக்குங்க அந்த பாட்டு. ஏன்னா அப்போ வந்து தனுஷ்னாலே டான்ஸ். இப்போ வந்து ஆமா. மாறிடுச்சு. இப்போ தனுஷ்னா ஆக்டிங், இப்ப தனுஷ்னா ஆக்டிங், கிளாஸ். கிளாஸ் அப்படி ஆயிடுச்சுல. அப்போ தனுஷ்னா ஆமா. டான்ஸ். கரெக்டா? அப்ப அவரே பாடுறாரு, அவரே ஆடுறாரு. அது பயங்கர எனர்ஜிங்க. அந்த பாட்டே எனர்ஜி தான். ஆமா, அந்த பாட்டு. அதுக்கப்புறம் இந்த தனுஷோட இந்த பாட்டு இருக்கு. ஆஹ் தேவதேகண்டன் படத்துல ஒரே ஒரு தோப்புல ஒரே ஒரு மாம்பழம். தேவா. அதுலயும் ஏதோ வார்த்தை சென்சார் பண்ணிருப்பாங்க. ஆமா ஆமா, அதையும் சென்சார் பண்ணி. நான் அந்த விஷயம் எல்லாம் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. டிவில போடும்போது கூட அதை போடுறாங்களான்னு எனக்கு தெரியல, சரியா ஞாபகம் இல்ல. நீங்க சொல்லுங்க, நீங்க வேற ஏதாவது உங்களுக்கு பிடித்த ரொம்ப பாட்டு? ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பாட்டு பண்ணிருக்காங்க பாருங்க. அது ஒரே ஒரு தோப்புல, அதானே அந்த பாட்டு தானே? ஆமா ஆமா, அதேதான். எனக்கு தனுஷ்னுடைய துள்ளல் இசை பாடல்னு பேசிட்டு இருக்கும்போது பொல்லாதவன்ல ஒரு பாட்டு இருக்கும். நான் அலிபாபா தங்கம், அந்த பாட்டு தானே? எனக்கு பொல்லாதவன்ல மோஸ்ட் ஃபேவரட் சாங் அந்த பாட்டு தாங்க. அதுவும் பயங்கர எனர்ஜியா இருக்கும். அந்த சாங் வந்து அந்த டைம்ல அந்த படத்தை டிஃபைன் பண்ண பாட்டு வந்து 3 பாட்டு. படிச்சு பார்த்தீங்க இரவில்ல, மின்னல்கள் கூத்தாடும், அப்புறம் இது பொல்லாதவன் ராப். ஆமா, எங்கேயுமே ஓகிபி. இந்த சாங் வந்து யாருமே கண்டுக்கல ஆக்சுவலா. அதுல இது மெலடி பத்தின பாட்காஸ்ட் இல்ல, பட் இருந்தாலும் அந்த பாட்டை நிறைய பேர் கேட்கணும்னு ஆசைப்படுறேன். நீயே சொல்லணும்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு. ஆமா, பென்னி தயாள் அப்படி லௌகீகமா பாடி வச்சிருப்பாரு. பட் ஆமா, பட் எல்லாரும் நான் அலிபாபா தங்கம் வந்து எல்லாரும் கேட்கணும். பெட்டிஷன் டு மேக் எவரிவன் லிசன் அலிபாபா தங்கம். அது ஏன் பெட்டிஷன்? உங்களது நீயே சொல். ஆமா ஆமா ஆமா, நீயே சொல் வந்து என்னோட பெட்டிஷன். அலிபாபா தங்கம் எனக்கு வந்து பொல்லாதவன்ல மோஸ்ட் ஃபேவரட் சாங் எனக்கு அலிபாபா தங்கம் தாங்க. அதுல உங்க நடுராவ அழுக்காக்கும் தலகாணிங்க வேற ஃப்ளோல எழுதிருப்பாங்க அந்த பாட்டியே. ஓகே. நான் தமிழ்நாட்டு ஜனத்தோட மகாராணிங்க, உங்க நடுராவ அழுக்காக்கும் தலகாணிங்க. மகாராணி தலகாணி, எங்க என்ன எக்ஸ்ட்ரீம்ஸ் இருக்கு பாருங்க. சமப்பாட்டு விஷயம், சமப்பாட்டு அந்த பாட்டு. எனக்கு வந்து ஐ திங்க் இந்த பாட்டு தமிழ்நாட்டுல இருக்கிற எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச சரியான இம்பாக்ட்ஃபுல் சாங்கா இருந்திருக்கும் நான் நம்புறேன். செல்ல பேரு ஆப்பிள் என்னோட ஃபேவரட். அந்த சாங்கோட பியூட்டி வந்து பயங்கரமான மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இருக்காது. அந்த சாங் ரொம்ப சிம்பிளா இருக்கும். அந்த சாங் ரொம்ப அழகாக்குனது வந்து குரல்கள். சுசித்ரா அண்ட் ரமணன் ஒருத்தர். அவர் ரமணன் வேற என்ன பாட்டு பாடி இருக்காருன்னு தெரியல. ரொம்ப ஒரு யூனிக்கான வாய்ஸ் வருது, ரெகுலரான வாய்ஸ் கிடையாது. அது கேட்கவே அவ்வளோ ஃப்ரெஷ்ஷா இருக்கும் அவரோட வாய்ஸ். ஹே ரோசி ஓ மை செக்ஸி எதற்கும் டோன்ட் கேர் பாலிசி அப்படின்னு பாடியிருப்பாரு. இன்னொன்னு ரொம்ப அது அந்த படத்தினுடைய விஜயனுடைய கேரக்டருக்கும் அது பொருந்தும். அவர் பாடின விதம். ராசி சிம்ம ராசி, நான் ஒரு காதல் சன்னியாசி, என்னென்னமோ முடியுமா அந்த பாட்டுல. அதுலதானே வரும் இந்தியாவில் ஆண்களும் இங்கிலாந்தில் பெண்களும் ஆசைகள் குறையாத ஆட்கள், ஆசைகள் அடங்காத ஆட்கள் அப்படின்னு. அடங்காத ஆட்கள். இது வந்து பாவிஜய் கிரியேட் பண்ண ஃபேக்ட்னு நான் நினைக்கிறேன். அப்படியா? பாவிஜய் தானே? தப்பா பேசுறேன் நினைக்கிறேன். இது வந்து பாவிஜய் கிரியேட் பண்ண ஃபேக்ட்னு நினைக்கிறேன். நீங்க ஆனா வாய்ப்புகள் இருக்கு, நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஏதாவது ரிசர்ச் யூனிவர்சிட்டியில கண்டுபிடிச்சாங்க, கண்டுபிடிச்சிருப்பாங்க. பேப்பர் வாய்ப்பு இருக்கு. ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அப்பெல்லாம் வருமே பேப்பர்ல. அந்த மாதிரி ஏதாவது இருந்தா கூட இருக்கலாம். அதனாலதான் நான் சொல்றேன், மறுபடியும் பாருங்க, ஏதோ சம்திங் இஸ் தேர். எதையோ ஒண்ணு அவங்க வச்சுதான் அதை அடுக்க வேண்டியதா இருக்குன்னு நான் நினைக்கிறேன். லிரிக்கலா ஏதோ ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா வரிக்கு வரி ஒண்ணு கொடுக்க வேண்டியது இருக்கு அந்த இடத்துல. நீங்க கடந்து போயிட முடியாது. 4 வரிக்கு ஒரு ஐடியாவை வச்சு டிராவல் பண்ணவே முடியாதுங்க. ஒரு துள்ளல் இசை பாட்டுல 2 வரிக்கு ஒரு புது விஷயம் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். ஜிங்கனமணி கேட்டிருப்பீங்க? ஜிங்கனமணி, ஆமா. அதுல வந்து ஜில்லா வெட்டி வச்சு போன வாட்டர் மெலன் கேக்கு, ரிக்டர் வச்சு பார்த்தா எர்த்குவேக். பாருங்க, ஆஹா, எப்படி எல்லாம் எர்த்குவேக், ரிக்டர் எர்த்குவேக், வெட்டி வாட்டர் மெலன் கேக்கு, வாட்டர் மெலன் எப்படின்னே தெரியலங்க. நான் நிஜமா யோசிப்பாங்க. அது வந்து
எந்த ஃப்ளோல இருந்தா இது வரும்ன்றது ஒண்ணு இருக்குல்ல. நீங்க வந்து மேபி இப்ப நீங்க விவேகாட்ட போய் கேட்டீங்கன்னா இது பெரிய விஷயமே இல்லைன்னு கூட அவங்க பேசலாம். பாவிஜேட்ட போய் கேட்டீங்கன்னா நான் இந்த மாதிரி எவ்வளவோ எழுதிட்டேன்ப்பா, இது எனக்கு பழகிருச்சுன்னு கூட அவங்க சொல்லலாம். பேசுறதுக்கான ஒண்ணுமே இல்லை அப்படின்னு ஒண்ணுமே இல்லைன்னு கூட அவங்க சொல்லலாம். ஆனா எனக்கு என்ன ஆச்சரியமா இருக்கும்னா, ஒவ்வொரு பூக்களுமே எழுதினவர் தான் செல்லப்பேரு ஆப்பிள் மாதிரியான பாடல்களும் எழுதுறாங்க. அது வந்து ரொம்ப வியக்கத்தக்க விஷயமா நான் பாக்குறேன். விவேகாவும் அதே மாதிரிதான். எழுவேலைக்காரா எழுதக்கூடிய அதே விவேகா ஜிங்கனமணியும் எழுதுவார். கரெக்டா? இதுக்கெல்லாம் மேல கோட் ஒருத்தர் இருக்காரு. இதுக்கு எல்லாத்துக்குமே கோட் ஒருத்தர் இருக்காரு. அவருக்கு அப்புறமா வருவோம். ஆனா இது ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் எனக்கு. ஏன்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி அதுக்கெல்லாம் பிரீஃப் கொடுக்கப்பட்டிருக்கும். ஏதோ ஒரு எமோஷன் நீங்க கேரி பண்ணுவீங்க. அது நீங்க உண்மையா பிலீவ் பண்ணுவீங்க. இது நீங்க என்னங்க பிலீவ் பண்ணி எழுதுவீங்க? இதுல நீங்க எதை பிலீவ் பண்ணி எழுதுவீங்க சொல்லுங்க. ரொம்ப கஷ்டம். அந்த டைம்ல நிறைய வந்துட்டு இருந்துச்சுல, நிறைய பாட்டு நம்ம ஸ்கூல் டேஸ்ல. இப்ப கம்பேர் பண்றதை விட அந்த டைம்ல வந்த பாட்டெல்லாம் தான் பயங்கர இது. அப்படி பார்த்தா பயங்கர ஒரு இம்பாக்ட். இப்ப இந்த லிஸ்ட் நம்ம வந்து மல்ல 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 மருத மல்ல அது வைக்கலாம். ஆமா, சாக்லேட் தாராளமா வைக்கலாம். அதெல்லாம் என்ன சென்சேஷனுங்க. இப்ப நம்ம பேசின எல்லா பாட்டுலயும் ஏதாவது ஒரு வரியை சென்சார் பண்ணி விட்டுறாங்க பாருங்க. ஆமா, மலை எல்லாம் மருதமலையே சென்சார். மருதமலையே சென்சார். செம்மையா எழுதிருப்பாங்க. இன்னொன்னு இருக்கு, இந்த கிரியேட்டிவிட்டி எல்லாம் நான் எப்போ முதல்ல நோட் பண்ணேன்னு சொல்றேன். சீனாத்தானா தான் முதல்ல நான் இந்த மாதிரியான துள்ளல் இசை பாடல்கள்ல பாடல் வரியை நோட் பண்ண பாட்டு. ஓகே, அதுல வாழ்க்கை வாழ்வதற்கே ஜெமினி எடுத்த படம், அத நான் உனக்கு மட்டும் காட்ட போறேன்டா அப்படின்னு ஒரு லைன் வரும். அது சூப்பரான லைன். ஓகே, வாழ்க்கை வாழ்வதற்கே ஜெமினி எடுத்த படம், அதை நான் உனக்கு மட்டும் காட்ட போறேன்டா. இத வந்து மீட்டர்ல வச்சதே பெரிய சாதனையா நான் நினைக்கிறேன். அதுக்கும் மேல ஒண்ணு பண்ணிருப்பாங்க. அது அந்த பாட்டோட வீடியோ பாத்தீங்கன்னா இந்த லைன் வருது இல்ல, அப்போ அந்த ஜெமினின்னு வரும்போது ஜெமினியோட பிபி வெஸ்ட் 2 கேரக்டர்ஸ் இருக்கும். 2 கேரக்டர் இப்படியே ஜெமினி லோகோ மாதிரியே அப்படி பர்ஃபார்ம் பண்ணிருப்பாங்க. ஃபோர் கிரவுண்ட்ல 2 பேரு பிபி வச்சுட்டு ஜெமினி லோகோ மாதிரி சுத்துவாங்க. இதெல்லாம் சூப்பர் விஷயங்க. இதெல்லாம் இத கவனிச்ச ஆட்கள் ரொம்ப குறைவா இருந்தாலும் அதுக்கான மெனக்கடல் இருக்குல்ல, அதுதான் சொல்றேன். நல்ல உழைப்பு. என்ன உழைப்பு பாருங்க, எவ்வளவு கிரியேட்டிவிட்டி தேவைப்படுது இதுக்கெல்லாம். ஆமா, இத போய் ஈஸியா ஃபில்லர் சாங், ஐட்டம் சாங் அப்படின்னு சொல்லி போயிடும். எனக்கு ஃபில்லர்னு சொன்னா மட்டும் ரொம்ப வருத்தமா இருக்குங்க. இது யோசிங்க, அழகிய தமிழ் மகன்ல நீ மர்லின் மான்ரோ க்ளோனிங்கா இல்ல ஜெனிஃபர் லோபஸோட ஸ்கேனிங்கா பாருங்க. எப்படி வேற லெவலுங்க. சோ இதுலயும் பாருங்க பெயர்கள் அகைன் அங்கதான் வந்து நிக்கும். ஐ திங்க் நீங்க வந்து மியூசிக்கலா பேசுறதுக்கு மர்லின் மான்ரோ பாட்டுல நிறைய விஷயங்கள் இருக்கும்னு நான் நம்புறேன். ஆமா, ஆக்சுவலா எனக்கு ஹானஸ்டா சொல்லணும்னா மர்லின் மான்ரோன்னு ஒரு கேரக்டர் இருக்குது, எனக்கு அந்த பாட்டை வச்சுதான் தெரியும். அதுக்கு நான் ரொம்ப வெகுளியாவே வளர்ந்துட்டேங்க. சின்ன வயசுல தெரியாது. இந்த அழகிய தமிழ் வந்து 2007 வந்துச்சு. ஆமா, +1 பண்ணிட்டு இருக்கும்போது அந்த பாட்டு கேட்டு மர்லின் மான்ரோ யாரு அப்படின்னு போய் கூகுள் பண்ணி பார்க்கும்போது தான் உங்களோட ஒர்க்லாம் அதுக்கப்புறம் தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கு முன்னாடி எனக்கு தெரியாது. அண்ட் எனக்கு அந்த சாங் ரொம்ப பயங்கரமா இருக்கும். பேபி என் ஆல்பம் நீ, பேபி உன் டிஜே நான், ஒரு முறை இருமுறை பலமுறை கேட்டும் சங்கீதம். அந்த பாட்டு முத்துக்குமார்னு சொன்னா நம்ப முடியுதா? அது முத்துக்குமாரா? அந்த படத்துல அது முத்துக்குமார், வளையப்பட்டு தவிலை முத்துக்குமார். எனக்கு இது முத்துக்குமார் தெரியாதுங்க. நான் இது வந்து வாலி இல்லைன்னா பாவிஜே நினைச்சு சுத்திட்டு இருக்கேன். இல்ல அந்த பாட்டு முத்துக்குமார். முத்துக்குமார் எழுதிய துள்ளலிசை பாடல்களும் பயங்கரமா இருக்கும். இந்த பாட்டு இருக்கே, டிஷ்யூம்ல கிட்டே நெருங்கி வாடி கரல கட்டோட முக்காரி, அதுவும் முத்துக்குமார். அந்த பாட்டுல வரிகள் நடிகர்கள்லாம் தாண்டி சிங்கர்ஸ் தான் அந்த பாட்டு. ஆமா, சுக்விந்தர் சிங் குத்தி வச்ச புயல்லாம் நீ, பயங்கரமா இருக்கும். இல்லைங்க, செகண்ட் டைம் வரும்போதெல்லாம் ஒண்ணு பண்ணிருப்பாங்க. அதாவது கிட்ட நெருங்கி வாடி கரலா கட்ட உடம்பு காரி இதெல்லாம் வருது இல்ல, இந்த செட் அப்படியே 2வது தடவை 3வது தடவை வரும்போதெல்லாம் வர்றேன் தர்றேன் அப்படின்னா பாடிட்டு இருப்பாங்க பின்னாடி. விஜய் ஆண்டனி விளையாட்டுக்கள். டெஃபினட்டா செமையா இருக்குங்க அதெல்லாம். அந்த பாட்டு அந்த
சொல்லுங்க. அந்த அந்த படத்துல அந்த சாங்ல இடையில பக்ரு வரும்போது ஒரு கிபரிஷ் போட்டு வச்சிருப்பாரு இஷ்டத்துக்கு. பக்ருனா என்னங்க? பக்ரு அந்த கேரக்டர், அவர் பேர் பக்ருல, அந்த ஆர்டிஸ்ட் பேரு. ஏங்க நான் வந்து பக்ருன்றது ஏதோ நீங்க மியூசிக்கல் டேர்ம்னு போயிட்டீங்க. நான் பயந்துட்டேன். பக்ருன்னு ஒண்ணு இருக்கா மியூசிக்ல? இல்ல இல்ல, எனக்கும் அவ்வளவுலாம் ஒண்ணும் தெரியாது. நானே ஏதோ இன்டர்லூடு ப்ரிலூடு மீட்டரு அப்படின்னு சொல்லி ஊரை ஏமாத்திக்கிட்டு இருக்கேன். நீங்க ஒரு பாட்டுக்காரன், நீங்க அப்படி பேசக்கூடாது. பக்ரு வரும்போது ஒரு ஜிபரிஷ் யூஸ் பண்ணியிருப்பாரு. அதுக்கு ஒரு என்னடா சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஆமாமா கரெக்ட். ஆமா, அதுக்கப்புறம் திரும்ப ஸ்டார்ட் ஆகும். தட்டப்பட்ட வேணும்னா அப்படின்னு ஆரம்பிக்கும் அது. இதை விட்டோமேங்க சச்சின் வாடி வாடி. எந்த பாட்டு சொல்றீங்க? வாடி 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 பயங்கரமான சாங். சரியான பாட்டுல அது. அதுவும் அந்த டைம்ல வந்து அப்ப இருக்கிற டெக்னாலஜி, ஒரு பிரைமரி டெக்னாலஜி. வாடி 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 கைப்படாத சிடி, அவுத்து விடும் பாட்டுல விசிலு சத்தம் நாட்டுல, பயங்கரமான ஃபேன் செலிப்ரேஷன். அந்த படம் வந்து அந்த பாட்டா இருக்கட்டும், அந்த படத்தோட இன்ட்ரோ சாங்குமே ஒரு விஜய வேற லெவல்ல வச்சிருக்கிற ஒருத்தரால அப்படி வேலை வாங்கப்பட்ட ஒரு அந்த காலத்து அட்லி ரேஞ்சுக்கு, அந்த காலத்துல அட்லி இருந்தா எப்படி பண்ணிருப்பாரோ அந்த மாதிரியான ஒரு பிளேஸ்மெண்ட், பயங்கரமான வேலை. அதெல்லாம் டக்குன்னு அந்த பாட்டுல ஒரு கருத்து சொல்லிட்டு போயிருவாங்க. வாடி வாடி பாட்டுல எந்த வரி? 18 வயசுல பேசிக்கிட்டா தப்பில்ல, தொட்ட பெட்டா மலைய மட்டும் ஏறாது. கரெக்டா? ஆமா. இது ரொம்ப எனக்கு என்ன தோணும்னா, இப்ப அநேகனோட ஃபர்ஸ்ட் பாட்டு இருக்குல்ல, டங்காமாரி. ஆமா டங்காமாரி. டங்காமாரில இந்த மாதிரி ஒரு ஒன்லைன்ல ஒரு கருத்து சொல்லிட்டு போயிருவாங்க. உன் கூட வந்து பிறக்கலையா அக்கா தங்கச்சி. ஆமா, டக்குன்னு ஒரு கொஸ்டின் உனக்கு, பொண்ணுங்களை கேவலமா என்ன தமச்சி, உன் கூட வந்து பிறக்கலையா அக்கா தங்கச்சி. கரெக்டா? நம்ம வேற ஏதோ ஃப்ளோல இருப்போங்க அந்த பாட்டுல எல்லாம், டக்குன்னு நிறுத்தி இது சொல்லிட்டு போறது இருக்குல்ல. இதெல்லாம் ரொம்ப ஒரு ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான வே டு அப்ரோச் லிரிக்ஸ்னு எனக்கு தோணும். இல்ல ஆக்சுவலா தேங்க்ஸ் டு யூ, நீங்க சொல்ற வரைக்கும் நான் அதுக்கு வந்து அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல. நீங்க சொன்ன பிறகுதான் நிறைய பாடல்கள் கேட்டு ஆக்சுவலா ஃபேசினேட்டிங்கா இருக்கும். வாலி எல்லாம் எழுதியிருப்பாரு இந்த கலசல சாங்ல, பயங்கரமா அவ்வளவு எழுதியிருப்பாருங்க. ரொம்ப ஃபேசினேட்டிங்கா இருக்கும். இந்த மனுஷன் இந்த வயசுல இப்படி ஒரு வரியை எழுதியிருக்காரா அப்படின்னு. எனக்கு நீங்க தேடுங்க நான் சொல்றேன். எனக்கு அந்த பாட்டுலயே மோஸ்ட் ஃபேசினேட்டிங் திங் என்னன்னா, வாலி இஸ் நோன் ஃபார் பிளேசிங் ரெஃபரன்சஸ். ஆமா, ஓகே. எல்லாருக்குமே அவர் வந்து ரெஃபரன்ஸ் வச்சிருக்காங்க. எஸ்டிஆர் பாடல்கள்ல ரெஃபரன்ஸ் வச்சிருக்காங்க. அதாவது எஸ்டிஆருக்கான மாஸ் ரெஃபரன்சஸ் வச்சிருக்காங்க. ஆமா, இந்த மாதிரி வெங்கட் பிரபுக்கு நிறைய பண்ணி வச்சிருக்காரு. கரெக்டா? எஸ்ஜே சூர்யாவுக்கு பண்ணியிருக்காரு. ஆமா. அப்போ எம்ஜிஆர் படங்கள் எல்லாம் வச்சே எஸ்ஜே சூர்யாவுக்கு நியூ படத்துல ஒரு பாட்டு எழுதியிருக்காங்க. நியூ படத்தினுடைய. ஆமா, கரெக்டா? இன்ட்ரோ சாங். அப்படிலாம் இருக்கும்போது இந்த பாட்டுலயும் ஒரு ரெஃபரன்ஸ் வச்சது வந்து நான் அசந்துட்டேன். பயங்கர ஃபேசினேட்டிங்கா இருந்துச்சு. எவனும் ஏற நவ கோடம்பாக்கம் பஸ்ன்னு, இவதான் ராஜா நகம் சீரிடுவா ஹிஸ்ன்னு. அது வந்து அப்பதான் ஹிஸ் ரிலீஸ் ஆகி பயங்கர ஃபேமஸா இருந்துச்சு டைம். அந்த டைம் எனக்கு நிஜமா ஒரு அவுட் ஆஃப் த வேர்ல்டா இருந்துச்சுங்க. அந்த மைண்ட் ப்ளோயிங் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி இருந்துச்சு எனக்கு. மைண்ட் ப்ளோன், மைண்ட் பாக்லிங் அது. ஓகே. ஆல்சோ இதுவும் வடக்கே கேட்டு பாரு என்ன பத்தி சொல்லுவான், பாம்பே அல்வா போல என் பேரை தான் மெல்லுவான் அப்படின்னு சொல்லிட்டு. அதுவும் சென்சார்டு தான். அந்த மனுஷன் எவ்வளவு அப்டேட்டடா இருந்தா, அவர் எவ்வளவு விஷயத்த அப்சர்வ் பண்ணியிருந்தா அந்த வயசுல அப்படி ஒரு வரி எழுத முடியும்? இல்லைங்க, எனக்கு நிஜமாவே தெரியல, உண்மையாவே தெரியலங்க. வாலி இஸ் தட் கோட். நான் நடுவில் சொன்னாங்கல்ல, வாலி கோட். நிஜமாவே எனக்கு தெரியல. வாலியினுடைய சாங்ஸை நம்ம அப்படியே எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு போனோம்னு வச்சுக்கோங்க, நம்ம இதுதான் உச்சோன்னு நினைப்போம். இந்த ஹிஸ் தான் உச்சோன்னு நினைப்போம். ஆனா அவர் அதுக்கு மேல ஏதாவது ஒண்ணு பண்ணிடுவார். அதனால பண்ணி வச்சிருப்பார் ஆல்ரெடியே. அதனால வாலியை புகழ்ந்து என்னோட பாதி வாழ்நாள் போச்சுன்னு தான் நான் சொல்லுவேன். விச் இஸ் குட். காதல் வெப்சைட் ஒன்றுன்னு ஒரு பாட்டு ஆரம்பிச்சிருக்காருங்க அவரு. காதல் வெப்சைட் ஒன்று கண்டேன் நானும் கண்கள் ரெண்டில் என்று நிறைய வரிகள் அந்த பாட்டுல பயங்கரமா இருக்கும். அந்த பாட்டுல ஹார்ட்வேர் உள்ளம் கெட்டு போனது என்ன, சாஃப்ட்வேர் இந்தியாவில் ஆனது, ஷோக்கிங் எனக்குள்ளே நேர்ந்தது, உங்கள் கண்கள் என்னை கடத்தி போக போக அப்படின்னு. கரெக்டா? பயங்கரமான மேட்டர். அந்த பாட்டு வழியா எனக்கு தெரிய வந்த ஒரு முக்கியமான ஃபேக்ட் இருக்கு.
இந்த சாக்ஸபோனை உன் கையில் ஏந்தி பில் கிளின்டன் போல போல வாசி. வாசி. இவள் கண்ணி அல்ல பெண் கணினி என்று உன் இஷ்டம் போல நேசி நேசி. சம்திங். யா. பில் கேட்ஸை போல நேசி. ஆ. ஓகேவா? நான் ம். ஃபர்ஸ்ட் டைம் இந்த பாட்டு கேட்கும்போது என்ன நினைச்சேன்னா, ஓகே ம். பில் கேட்ஸுக்கு மைக்ரோசாஃப்ட் கம்ப்யூட்டர், அதனால ம். அது வச்சிருக்காங்க. பில் கேட்ஸை போல ம். நேசி. ஓகே சூப்பர். பில் கிளின்டனுக்கு சும்மா பில்னு வந்துருச்சுன்றதுனால வச்சுட்டாங்கன்னு நான் நினைச்சிட்டு இருந்தேங்க. நான் அப்ப ரொம்ப சின்ன பையன். ஓகே. ம். ம். ஆனா தென் திடீர்னு ஒரு நாள் இது எனக்கு ஸ்ட்ரைக் ஆகி நான் கூகுள் சர்ச் பண்றேன் ஒரு 2-3 இயர்ஸ் ம். முன்னாடி. பார்த்தா பில் கிளின்டனுக்கு சாக்ஸ் வாசிக்க தெரியுமா, ஒரு பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் பண்ணிருக்காரு பல இடங்கள்ல. அப்படியா? எனக்கு இது ஒரு நியூஸ். அதுதான் அந்த வரி. இந்த ஓ. இந்த சாக்ஸபோனை இரு கையிலேந்தி பில் கிளின்டன் போல வாசி. வாசி. இது வந்து செம்மையான லைன். நான் அசந்துட்டேன். அதே மாதிரிதான் இதுவும் மிசிசிப்பி மிசிசிப்பி ம். மிசிசிப்பி அததான் நான் சொல்ல வந்தேன். மினிஸ்கட்டு நடக்குது, பசிபிக்கில் கலப்பது, படுக்கையில் போராடுது. அத கார்த்தி என்ஜாய் பண்ணி பாடியிருப்பாரு. இல்ல அதுல ஒரு ரெஃபரன்ஸ் வச்சிருப்பாங்க. அது கார்த்தி ம். படம்ன்றதுனாலயே ஒரு ரெஃபரன்ஸ் வச்சிருப்பாங்க. ம். 2 பேர் இருப்பாங்க அந்த பாட்டுல. ஆமா. கார்த்தி பிரேம்ஜி கரெக்டா? ஆமா. அந்த பொண்ணு பாடுவாங்க, 2 பேரும் ஒட்டி வந்தால் மாற்றான் போல் ரசிப்பான். மாற்றான். ம். ம். இதெல்லாம் அப்பதான் மாற்றான் ரிலீஸ் ஆயிருந்துச்சு. ஹெவிங்க இதெல்லாம். ஹெவி இதெல்லாம். அது அதான் சொல்றேன்ல, இது வந்து எந்த ஃப்ளோல இருந்தா இப்படியான வரிகள்லாம் வரும்னு எனக்கு தெரியல. அதுல இன்னொரு வரி இருக்கு, எனக்கு ரொம்ப பிடிச்ச வரி. ஏய் நீ பிரெட்டி உமன், என் பித்தம் தான் நிக்கும் லெமன், பித்தம் லெமன். என்ன சொல்றது? பிரெட்டி உமன் பித்தம் லெமன். நீ டர்ட்டி பிக்சர், நான் டெய்லி குடிக்கும் மிக்சர். பயங்கரமா பண்ணியிருப்பாரு. சூப்பரா எழுதிருப்பாங்க. வாலி வந்து எனக்கு ஆக்சுவலா லைஃப்ல நான் பார்க்கணும் அப்படின்னு ரொம்ப ஆசைப்பட்ட நபர்கள்ல வந்து திரு எம்எஸ்வி, திரு வாலி, 2 பேரையும் நான் எப்படியாவது மீட் பண்ணிடணும், லைஃப்ல ஒரு தடவையாவது மீட் பண்ணிடணும். நான் ரொம்ப ஆசைப்பட்ட 2 பேரும். அவங்க 2 பேருமே தவறிட்டாங்க. வாலி, பட் வாலியோட இறப்பு வந்து எனக்கு எப்பவுமே அப்பப்ப மிஸ் பண்ணுவேன். ஏன்னா அவர் யுவனுக்கும் வெங்கட் பிரபுக்கும் பண்ண கான்ட்ரிபியூஷன் பயங்கரம். அவங்கள வாழ்த்தி பாடுறதா இருக்கட்டும், அவங்களுக்கான ரெஃபரன்ஸ் அங்கங்க வைக்கிறதா இருக்கட்டும். பட் வாலி வந்து எனக்கு இப்பவும் இருக்காருங்க அந்த மனுஷன். இந்த இவ்வளவு பேசிக்கிட்டு இருக்கோம், அவர் வயசு என்ன, நம்ம வயசு என்ன, கரெக்ட். அவர் வந்து ரொம்ப அப் டு டேட்டா இருந்தாரு. அது வந்து இருக்கிறதுலே தலைவனோட மிகப்பெரிய செய்கை என்ன தெரியுமா? எக்ஸ் மச்சி ஒய் மச்சி தான் எனக்கு தோணும். ஓ, அதுவும் பயங்கரமான சாங்கு. நீ அழகில் 100 விழுக்காடு, தலை சுற்றி போகும் தமிழ்நாடு அப்படின்னு எழுதியிருப்பாரு. நயன்தாராவுக்கு அப்பவே வாழ்த்து பாடல் பாடியிருக்காரு. யா டூட். இல்லங்க நீங்க யோசிங்க, எக்ஸ் மச்சி ஒய் மச்சி எஃப்எம் மிர்ச்சி டியூன் பண்ணா பேசும் பாரு உன்னை பற்றி. கரெக்டா? ஆல்சோ எஃப்எம் மிர்ச்சி ஏன் அவங்க யூஸ் பண்றாருன்னா, இது செம ஹாட் மச்சி. ஆமா, கரெக்டா? எப்படிங்க இது யோசிங்களேன். இப்ப மிர்ச்சிக்காது ஒரு ரீசனிங் இருக்கு. எஃப்எம் மிர்ச்சி, மச்சி, ஏதோ ரீசனிங் இருக்கு. ஆனா எக்ஸ் மச்சி ஒய் மச்சியா, ஏன் அது எனக்கு தெரியல. அது எப்படி அவர் எழுதியிருப்பாரு? ஒரு எக்ஸ் குரோமோசோம் ஒய் குரோமோசோமா? நானும் அப்படிதான், என்னோட பெர்ஸ்பெக்டிவ் அப்படிதான் இருந்துச்சு. எக்ஸ் குரோமோசோம் ஒய் குரோமோசோம் அப்படின்னு எனக்கு தெரியல. ஹெவி அதெல்லாம். ஏங்க அதுல ஒண்ணு இருக்குமேங்க, குறுக்கெடுத்து புதிர் நானே, மேலிருந்து கீழ் நிரப்பு. எப்படிங்க சேட்டைகள், பயங்கர கிரியேட்டிவிட்டிங்க அதெல்லாம். வாலிக்கு வந்து கடைசி வரைக்கும் வயசு ஆகல. ஆமா, நிச்சயமா ஆகல. இல்ல அது மாதிரி இந்த பாட்டு இருக்குல்ல, கல்வனின் காதலியில குடக்கூலி கொடுத்தாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு இருக்கு. அந்த பாட்டு வந்து ஒன் ஆஃப் த மோஸ்ட் போஸ்ட் மாடர்ன் சாங் எவர் கம்போஸ்ட் பை யுவன். அந்த படத்துல எல்லாருமே தாஜ்மஹால் ஓவிய காதல்னுவாங்க, அப்புறம் இந்த சாங் சொல்லுவாங்க லைக் ஏனோ கண்கள். பட் குடக்கூலி கொடுத்தாச்சு வந்து ஒரு பயங்கரமா ப்ரோக்ராம் பண்ணியிருப்பாரு அந்த பாட்டை. அந்த பாட்டுல வந்து நேத்து ராத்திரி அம்மாவெல்லாம் சாம்பிளிங் பண்ணி வச்சிருப்பாங்க. அது சூப்பரா உட்கார்ந்துருக்கும். அந்த நேத்து ராத்திரி அம்மா, தூக்கம் பூச்சிடி அம்மா, இந்த 2 வரிகள் தான் சாம்பிளிங் பண்ணியிருப்பாங்க. அந்த சாங் டியூன்ல அவ்வளோ அழகா வந்து உட்கார்ந்துருக்கும். அதுவும் பயங்கரமா எழுதியிருப்பாரு. அந்த பாட்டு வந்து அனுஷ்கா மன்சண்டான்னு சொல்லிட்டு ஒரு சிங்கர் பண்ணாங்க, பாம்பே சிங்கர். அவங்க அப்புறம்
நேஹா பெசன், இவங்க எல்லாமே வந்து வைவா கேர்ள்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேண்ட் வச்சிருந்தாங்க. ம்ஹும். ஸோ அந்த பேண்ட்ல இருந்து தான் அவங்க 2 பேரையும் யுவன் கூப்பிட்டு வந்தாரு. அவங்களும் பயங்கரமா பாடியிருப்பாங்க. ஆஹ் இந்த பாட்டு நான் கேட்டதே இல்லைங்க. இந்த பாட்டு நான் வந்து இந்த நீங்க தயவு பாட்காஸ்ட் செஞ்சு மட்டும் தான் கேளுங்க. கேட்கணும். இவர் எழுதியிருப்பாரு, வாலி எழுதியிருப்பாரு. உடல் தான் கொதிக்குது அனலால, உடனே அணைப்பது முதல் வேலை. இடைதான் தித்திக்கிறேன் கரும்பால, இதுதான் ரசம் தரும் பிழிஞ்சால. என்ன ஆக்சுவலா எனக்கு அந்த பாட்டுலாம் வந்து நான் அந்த படம் நான் தீவிர யுவன் கண்ணிங்கிறனால அந்த படத்தெல்லாம் தியேட்டர்ல பார்த்தேன். எனக்கு சிசுயாவை ரொம்ப பிடிக்கும். பட் அப்போ அந்த பாட்டு பெருசா எனக்கு ஒன்றும் பிடிக்கல. ஊரோட எல்லாருமே போனோமா, தாஜ்மஹால் பாட்டுக்காக போயிட்டு வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் கடந்த ஒரு 10 வருஷத்துல நான் அந்த ஆல்பம்ல அதிகமா கேட்ட பாட்டு இந்த பாட்டு தான் இருக்கும். எல்லாருமே ஒரு மொரட்டு ஹெட்ஃபோன்ல நல்ல சவுண்ட் வச்சு இந்த பாட்டை கேளுங்க. செம்மையா இருக்கும். செம்ம ஹை இருக்கும் சாங்ல. இப்போ ரீசெண்டா புஷ்பால சொல்றியா பாட்டுக்கு எல்லாரும் அப்படியே ரேவ் பண்ணிட்டு இருந்தாங்கல்ல. ஆமா ஆமா. எனக்கு அப்பதான் தோணுச்சு, ரொம்ப காலமா நம்ம இப்படிதானே எழுதிட்டு இருக்கோம். நம்ம ஊர்ல எவ்வளவு பேர் இந்த மாதிரிலாம் எழுதிட்டாங்களே, என்ன திடீர்னு கண்ணில் பட்டுருச்சு அப்படின்னு. பயங்கரமான சாங். அந்த சாங்கோட ரீச் வந்து ஃபினாமினல். இல்ல அதுக்கு சமந்தா ரீச்சும் அப்படியே. சமந்தா தான் மெயின் ரீசன். ஒரு 60% நான் சமந்தாக்கு தான் கிரெடிட்ஸ் கொடுப்பேன். தமிழ் வெர்ஷனை பொறுத்த வரைக்கும் ஆண்ட்ரியா ஹாஸ் ஈக்குவல் கிரெடிட்ஸ். எனக்கு மற்ற வெர்ஷன் சிங்கிங்கை விட எனக்கு தமிழ் வெர்ஷன் சிங்கிங் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதுவும் திரு விவேகா தான். ஆமா, விவேகா பசங்க நிறைய பேர் அஃபன் பண்ணி வச்சு எழுதியிருப்பாரு. அவன் இல்லங்க, விவேகா வந்து அத ஜிங்சிக்கான ஒரு பாட்டு இருக்கும் வீரம்ல. ஆமா, அதுலயுமே இந்த மாதிரி ஒரு டோன்ல தான் எழுதியிருப்பாங்க. நீங்க நல்லா கேட்டீங்கன்னா, வலது கண்ணு இருக்கும் பெண்ணொருத்தி மேல, இடது கண்ணு மேயுது பாரு இன்னொருத்தி மேல. சோ பெண்கள்லாம் வந்து ஆண்களை கம்ப்ளைண்ட் பண்ணி பாடுற பாட்டா தான் அது இருக்கும். அது ஒரு மாதிரி சர்க்காஸ்டிக்கா தட்டுற பாட்டா தான் இருக்கும். எனக்கு அதனால விவேகாவோட பாட்டுல இந்த ஆங்கிள் இருக்கிறது எனக்கு புதுசாவே தெரியல. அவர் யூஸ்வலாவே செய்யறது தானே, அந்த மாதிரி இருந்துச்சு. அப்படி ஆயிடுச்சு. ஆமா. அப்புறம் துள்ளல் இசை பாடல எனக்கு இந்த பாட்டு சொன்னோம், கோடான கோடியதில் குளிப்போம் விளையாடி. மிஸ் பண்ணிட்டோம் பாருங்க, நல்ல வேலை. அதுல அந்த பாட்டுலயும் சென்சார் இருக்கும். அப்படியாங்க? ஆமா, கொடியேத்து அந்த சாங், அந்த லிரிக்க சென்சார் பண்ணிருப்பாங்க. ஓகே 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 ஓகே. ஆமா, பயங்கர எனர்ஜியான சாங். அந்த படம்லாம் ஃபர்ஸ்ட் டே நான் தியேட்டர்ல ஈவினிங் ஷோ பாக்குறேன். டியூஷன் கட் அடிச்சுட்டு போனேன். தியேட்டர்ல 4 பேர் தான் இருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் அது படம் அந்த பாட்டு பிக்கப் ஆச்சு. ஸோ கோடான கோடி அது ஐகானிக் லைன் என்னங்க இருக்கு? ஏதாவது ஞாபகம்? இப்போ சுதி மாதிரினால அங்க பாருங்க, ஜியோகிராஃபி வந்துருச்சு பாருங்க. குத்தாலத்து ஊரமா. ஆமா. அப்புறம் இது நம்ம காட்டுல மழை பெய்யுது பட்டியல். இளையராஜாவை யுவன் தவிர யாராலையும் இப்படி பாட வைக்க முடியாது. இளையராஜாவே நினைச்சாலும் பாட வைக்க முடியாது. சரியான பாட்டுங்க, சரியான பாட்டு. அதுலயும் இந்த சாங்கோட சாம்பிளிங் செம்மையா இருக்கும். ஆடலுடன் பாடலை கேட்டு ரசிப்பது, அந்த சாங்கோட சாம்பிளிங் யூஸ் பண்ணிப்பாரு. எனக்கு தெரிஞ்சு தமிழ்ல வந்து சாம்பிளிங் அதிகமா பண்ணது இவன் தான். ஆமா, சர்வம் படத்துல கூட ஒரு பாட்டுடைய சாம்பிளிங் இருக்கும்ல. மேகங்க இருக்குது மழை வர பாக்குறதோட சாம்பிளிங் இருக்கும் அந்த சாங்ல. எனக்கு சாம்பிளிங்ல இந்த பாட்டு இருக்குங்க, சரவணா படத்துல கோரி தேரான்னு ஒரு சாங்கு. கோரி தேரா சாங் ஸ்டார்ட் ஆகிறதே பிளாக் ஐட் பீஸோட டோன்ட் பங்க் மை ஹார்ட்ல இருந்து ஆரம்பிக்கும். அந்த சாங்கோட நீங்க வந்து ஃபர்ஸ்ட் போயிட்டு சரவணால கோரி தேரா சாங் கேளுங்க. கேட்டுட்டு பிளாக் ஐட் பீஸ்ல வந்து டோன்ட் பங்க் வித் மை ஹார்ட்னு ஒரு சாங் இருக்கு. நான் உங்களுக்கு லிங்க் அனுப்புறேன், எல்லாரும் லிங்க்கும் ஷேர் பண்ணேன், கேளுங்க. மொரட்டு சாம்பிளிங் அது. அந்த சாங் ஆரம்பிக்கிறதே டோன்ட் பங்க் வித் மை ஹார்ட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டு வேற லீக் போகும். அதே டியூனு லிரிக் அப்படியே மாத்திருப்பாங்க, சூப்பரா இருக்கும். ஸ்ரீகாந்த் தேவா பண்ண சிறப்பான சம்பவம். எனக்கு ரொம்ப பிடிச்ச தொழில் இசை பாடல அது ஒண்ணு. சரவணான்னு வந்துச்சுனாலே எனக்கு வந்து உன்னோட புருஷனாக தான் ரொம்ப பிடிக்கும்ன்றத இந்த இடத்துல நான் தெரிஞ்சுக்கிறேன். அந்த சாங் வந்து அண்டர் ரேட்டட்னு சொல்லக்கூடாது, அண்டர் நோட்டிஸ்டுன்னு நான் டெஃபினட்டா சொல்றேன். ஏன்னா அந்த பாட்டோட பெர்கஷன்ஸ் மட்டும் நீங்க கேளுங்க, எந்த பெர்கஷனுமே 10 செகண்டுக்கு மேல ஒரே டியூன்ல இருக்காது, அதாவது ஒரே ரிதம் பேட்டர்ன்ல இருக்காது. அப்படியாங்க? ஆமா, மொரட்டு சாங். அந்த சாங்கோட அதாவது நீங்க இப்போ எந்த கம்போசர்னாலும் எடுத்துக்கோங்க, அவங்களோட
ரிதம் செஷன் வந்து ஒரு மீட்டர்ல இருக்கும், ஒரு டெம்போல இருக்கும். நீங்க இந்த பாட்டுல வந்து அந்த ரிதம் செஷனோட டெம்போவை கெஸ்ஸே பண்ண முடியாது. எங்க போகுதுன்னே கண்டுபிடிக்க முடியாது. எங்க போகுதுன்னே தெரியாது. நீங்க இந்த பாட்காஸ்ட் முடிச்சுட்டு நீங்க போய் கேளுங்க. 10 செகண்டுக்குள்ள மாறிக்கிட்டே இருக்கும். ரிப்பீட்டும் ஆகாது. அதுவும் லாஸ்ட்ல வந்து அந்த டெம்போ ஏத்தி ஒரு வாசிச்சு வச்சுப்பாரு. உன்னோட புருஷனாக வேலை போகக்கூடிய எனக்கு கூலி கூடு தேவையில்லை எழுதி கொடுக்குற. அதுக்கு அந்த பெர்கஷன்ஸ்ல ட்ரம்பட்டை வச்சு தள்ளி இருப்பாங்க. சூப்பரா இருக்கும். நான் ஏன் இதெல்லாம் யோசிக்கவே இல்லை அப்படின்னா சுதீர், நான் அந்த பாட்டை கேட்கும்போது ரொம்ப சின்ன பையனா இருந்தேனா, அப்ப நான் என்ன மனசுல வச்சிருந்தேன்னா, என்னைக்காவது ஒரு நாள் இந்த பாட்டை அனுப்பி யாருக்காவது ப்ரொபோஸ் பண்ணலாம்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேங்க. நான் பண்ணேனே. ஒரு மிக்ஸ்டேப்ல இந்த பாட்டை போட்டு வச்சு கொடுத்தேனே. நான் பண்ணாத தில்லாலங்கடி வேலையே கிடையாது. நான் இன்னொரு பண்ண தில்லாலங்கடி வேலை சொல்றேன். இந்த படம் இருக்குல்ல, செல்லம்மை படம். ஆமா, செல்லம்மை படத்துல இந்த பாட்டு இருக்கா, காதலிக்கும் ஆசை இல்லை கண்கள் உன்னை காணும் வரை. அந்த பாட்டுல வந்து பாட்டு ஃபுல்லா வந்து ப்ரப்போஸ் பண்ற மாதிரியே வரி இருக்கும். காதலிக்கும் ஆசை இல்லை கண்கள் உன்னை காணும் வரை, உள்ளுக்குள் காதல் பூத்தது உன்னால், அப்படியே ப்ரொபோசிங் டோன்ல போகும். எண்ட்ல வந்து ரீமாசனோட பெர்ஸ்பெக்டிவ்ல வந்து காதலிக்கும் ஆசை இல்லை கடவுள் வந்து சொன்னாலும்னு இருக்கும். நான் பார்த்த தில்லாலங்கடி வேலைன்னா, நான் கொடுக்கும்போது அந்த மிக்ஸ்டேப் பண்ணும்போது அந்த ஃபீமேல் பர்சன் அப்படியே கட் பண்ணி, அதாவது அதை நான் சொன்ன பிறகுதான் அவங்க ரியலைஸே பண்ணாங்க நான் இப்படி ஒரு வேலையை பார்த்து வச்சிருக்கேன். ஸோ அப்படியெல்லாம் பண்ணியிருக்கேன். சரி, ஆனா இருந்தாலும் உன்னோட புருஷனாக யாருக்காவது போட்டு காமிச்சு ஒரு சைல்ட்ஹுட் ட்ரீம், சைல்ட்ஹுட் ஃபேண்டசி தீர்த்துக்கலான்னு இருக்கேன். நான் கொஞ்சம் முரட்டு பொண்ணு பயங்கரமா இருக்கும் அந்த சாங்கோட. சரியான பாட்டு. நீங்க இது பாத்திருக்கீங்கல்ல, அந்த பாட்டினுடைய வீடியோ பாத்திருக்கீங்கல்ல, கோர்ட் ரூம்ல செட் பண்ணிருப்பாங்கல்ல, எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுவும் அந்த கோர்ட் ரூம்ல லாஸ்ட்ல வந்து அந்த ரிதம் இதாகும் போது சூப்பரா விஷுவல் பண்ணிருப்பாங்க. அது டைட் போகும், பேக் வருவாங்க, ஜோதிகா செம்மையா இருப்பாங்க அந்த பாட்டுல, அவ்வளவு அழகா இருக்கும். இல்லங்க, எனக்கு ஏதோ ஒரு பாயிண்ட்ல சுதீர், நம்ம அந்த மாதிரி ஜாலியான பாடல்கள் கம்மியாயிடுச்சோ, நம்ம எடுக்கிறத நிறுத்திட்டோமோ அப்படின்னு எனக்கு தோணிட்டே இருக்கு. முக்கியமா தமிழ்ல எனக்கு ரவுடி பேபி பார்க்கும்போது பயங்கர ரெஃப்ரெஷிங்கா இருந்துச்சு. அப்பா, ரொம்ப நாள் கழிச்சு நம்ம இந்த மாதிரி ஒரு பாட்டை தியேட்டர்ல பார்த்துட்டோம் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஃபார் சம் ரீசன் எனக்கு வேற எதுவுமே இல்ல. இப்ப பாருங்களேன், நம்ம இவ்வளவு பாடல்கள் பேசணுமா? ஆமா, இத்தனை பாடல்கள்ல எதுவுமே சமீபத்து பாடல்களே இல்ல. அது கொஞ்சம் வருத்தமா தான் இருக்கு. ஆமா, வேதனையா இருந்தாலும் தெலுங்கு நம்ம லைட்டா தெலுங்கு பக்கம் போயிட்டோம். தெலுங்குல வாட் ஏ பியூட்டின்லாம் ஒரு பாட்டு இருக்கும், கேட்டிருக்கீங்களா? ரஷ்மிகா, நிதின், பீஷ்மா படம். ஆமா, பீஷ்மா. அந்த பாட்டுலாம் பாக்குறதுக்கே செம்ம ஜாலியா இருக்கும். என்னென்னமோ பண்ணிட்டு இருப்பாங்க, செம்ம ஜாலியா இருக்கும். ஸ்டெப்பு, செட்டு எல்லாமே செம்ம ஜாலியா பண்ணிருப்பாங்க. அப்புறம் அல்லு அர்ஜுன் படங்கள்ல எப்பவுமே ஒரு பாட்டு இருக்கும் கிளைமேக்ஸ்ல, டுவர்ட்ஸ் தி எண்ட் கன்ஃபார்ம் ஒரு குத்துப்பாட்டு, அந்த மாதிரி ஏதாவது ஒன்று இருக்கும்ல. ஆமா, நம்ம தமிழ் சினிமால ஜாலியான பாடல்கள் கம்மியாயிடுச்சுன்றத வருத்தத்தோட தெரிவிச்சுக்கிறேன். ஸ்ரீகாந்த் தேவா தான் பயங்கரமா பண்ணியிருக்காப்ல. போட்டு தாக்கலாம் என்ன மாதிரியான தொழிலிசை பாடல். அதுலயும் அந்த ஆளு வேற லீக்ல இருந்தான் அந்த டைம்ல. அது அப்புறம் என்னத்த சொல்லுவேனுங்கோ, வடுமாங்க உருதுங்கோ, சரியான பாட்டுங்க அந்த பாட்டு. எம் குமரன்ல வச்சுக்கவா இடுப்புல. நான் வந்து மோகன் ராஜா அவனுடைய இன்டர்வியூ ஒண்ணு இருக்கும், அப்போ அவங்க சொல்லியிருந்தாங்க, இந்த படத்துல எல்லா பாட்டுமே ஃபாரின்ல எடுத்தோம். அந்த பாடல்கள் வரும்போதெல்லாம் கதையில 2 பேருமே தமிழ்நாட்டுல தான் இருப்பாங்க. அவங்க மலேசியா போயிடுவாங்க. மலேசியா போன பிறகு வர்ற ஒரே பாட்டு இதுதான். இதை வந்து கிராமத்துல எடுத்தோம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. கிராமத்துல எடுத்தோம், செம்ம மேட்ரு. அப்புறம் இந்த பாட்டு இருக்கு, இது வந்து இல்ல இது வந்து நமக்கு அப்பவே பெரிய ட்ரிவியா. நம்ம ஸ்கூல்ல எல்லாம் போயிட்டு நீ நோட் பண்ணியா அப்படின்னு பேசி. ஒரு ஸ்ரீகாந்த் தேவா இன்னொரு பாட்டு, இந்த பம்பர கண்ணாலே படத்துல பம்பர கண்ணாலே பம்பர கண்ண உதித் நாராயணன், செம்ம மேட்டர்ல. சாயங்காலம் ஆச்சுன்னா எல்லா மியூசிக் சேனல்லையும் இந்த பாட்டுலாம் ஓடுங்க. இந்த பாட்டுலாம் ஓடுனா நம்ம வந்து ஓடி வந்து டிவி பார்ப்போம். ஆமா, சரியா இருக்கும். எத்தனை பாட்டு நம்ம ரேண்டமா பேசும்போதே இவ்வளவு லிஸ்ட் போடுறோமே, ப்ராப்பரா லிஸ்ட் போட்டா எவ்வளவு இருக்கும், எவ்வளவு சைல்ட்ஹுட் மெமரிஸ் அது கிண்டல் பண்ணுது. எக்கச்சக்கமா. இல்லைங்க, நான் தான் சொல்லலாம், சைல்ட்ஹுட் மெமரிஸ் அதெல்லாம் இது வெறும் நாஸ்டால்ஜியா மட்டும் இல்லாம செலிப்ரேஷன் ரசிக்கிறதுக்காக கூட இதுல எக்கச்சக்க விஷயங்கள் இருக்குன்றதுதான் என் பாயிண்ட். இல்ல நீங்க கொஞ்சம் உட்காந்து கேட்டீங்கன்னா ஃபேசினேட் பண்ணிக்கிட்டே இருக்கு பாருங்க. இப்ப நீங்க சொல்றீங்க பெர்கஷன்ஸ்ல அவ்வளவு வேரியேஷன்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்றீங்க. எனக்கு அதனுடைய கான்செப்டுவலைசேஷன், விஷுவல், அவங்க போட்டிருந்த செட்டு, லிரிக் அதெல்லாம் எக்ஸைட் பண்ணுது. அப்போ கிரியேட்டிவா எக்ஸைட் பண்றதுக்கே இதுக்குள்ள நிறைய இருக்குன்றது என்னுடைய
அதுக்கப்புறம் துள்ளிலிசை பாடல இன்னும் எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு வந்து கண்ணம்மா கண்ணம்மா மீன் வாங்க போலாமா தம் படத்துல. சரியான பாட்டு. அதுல ஒரு வரி இருக்கும், பால மீனா நான் இருந்தேன், செம்மையா இருக்கும். ஆசை வந்து ஆள அடுக்கும், களவு களவு போயிடும் கண் தூக்கம், கோழி வந்து கூவுற வரைக்கும் மெத்த மேல முள் குத்தும். பயங்கரமா இருக்கும் அந்த பாட்டும். இது இந்த மாதிரி லைன்னு வச்சுக்கோங்க, சும்மா சும்மா கேட்டிருப்பீங்க நீங்க. பொண்ணு ஊத்தி சும்மா சும்மா அந்த பாட்டு தானே சொல்றீங்க? அந்த பாட்டு அந்த பாட்டு சார்லி ஏங்க சாப்ளின்ல. ஏங்க அந்த பாட்டுக்கு என்னங்க சொல்லியிருப்பாங்க லிரிசிஸ்ட? சும்மா ஒரு பாட்டு பண்றோன்னு இருப்பாங்க. ஏ அப்பா, சும்மா தானே பண்ணிடுவோம் சும்மா சும்மா அப்படின்னு பண்ணிருப்பாங்க. செம்மையான பாட்டுங்க அது, செம்மையான பாட்டு. ம். அதுல ஒரு லைன் இருக்கும், வயகராவே தேவையில்லை நீ சிரிக்கிற ஊருல, வள்ளுவனும் உன்னை போல காமத்து பால் வடிக்கல அப்படின்னு எழுதிருப்பாங்க. இதை நான் நோட் பண்ணதே இல்லையே, நோட் எனக்கு பண்ணுங்க இது பாஸ், ட்ரிவியாவே இருக்கே. நோட் பண்ணுங்க. இந்த மாதிரி ஹெவியா எழுதியிருப்பாங்க. ஸோ யா, நம்ம மறுபடியும் லிரிக்ஸ் பத்தி பேசுறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, எனக்கு அவ்வளோ எக்ஸைட்டிங்கா இருக்கும். ம், ம். எப்படிடா யோசிச்சிங்க, செமையா இருக்கே. ஸோ ஸோ இவ்வளோ நேரம் எங்க கூட வந்து நிறைய பாடல்கள் பத்தி ரொம்ப சந்தோஷமா இந்த பாட்காஸ்ட் கொண்டு போனதுக்கு ரொம்ப நன்றி மாதேவன். ரொம்ப ரெஃப்ரெஷிங்கா இருந்துச்சு, ரொம்ப சர்ப்ரைசிங்கா இருந்துச்சு. இந்த பாட்டெல்லாம் நம்ம கடந்து வந்திருக்கோம் எவ்வளோ. நான் இதுக்கு முன்னாடி ஒரு பாட்காஸ்ட்ல சொன்னேன், பையாவோட த்ரோபேக் பாட்காஸ்ட்ல, இந்த பாட்காஸ்ட் ஃபுல்லாக நான் சிரிச்சுக்கிட்டே நான் ரெக்கார்ட் பண்ணேன்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் இந்த பாட்காஸ்ட் நான் சிரிச்சுக்கிட்டே ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ எல்லாரும் நீங்க என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ மாதேவன். நிச்சயமா வந்து நம்ம லிஸ்ட் இல்லாமல் இந்த தடவை ஒரு எபிசோட் பண்ணுறோம், டக்குன்னு அடுத்த லிஸ்ட் போட்டு நம்ம நிறைய எபிசோட் பண்ணணும். உங்க கூட பேசினதுல ரொம்ப சந்தோஷம் மாதேவன். தேங்க்யூ ஃபார் மேக்கிங் யோர் டைம். ஒரு சிலரை பார்த்தா என்னன்னு சொல்றது, இல்லைங்க, போதுங்க இல்லங்க நான் ஜென்யூனா நான் சந்தோஷமா இருக்கேன். ஸோ எனக்கு உங்களை பார்க்க ஜென்யூனா சந்தோஷமா இருக்கு. நீங்க இன்னும் மென்மேலும் வளரணும். ஒரு ஒரு பன்முக கலைஞராக இருக்கீங்க, தொகுப்பாளராக இருக்கீங்க, பாட்டு எழுதுறீங்க, புக் எழுதுறீங்க, ரொம்ப ஃபேசினேட்டிங்கா இருக்கு. நிறைய பேருக்கு வந்து அவங்க நினைச்ச வேலையை பண்றதுக்கான ஸ்கோப் இருக்க மாட்டேங்குது அவங்களோட சுச்சுவேஷனாலையும். நீங்க பிடிச்ச வேலையை பண்றீங்க, அதை நீங்க பண்றத எனக்கு பார்க்கறதுக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஸோ நிச்சயமா இன்னொரு பாட்காஸ்ட் சந்திக்கலாம். தேங்க்யூ ஸோ மச் ஒன்ஸ் அகெயின் மாதேவன். நிச்சயமா ரொம்ப ரொம்ப நன்றி சுதீர். பாட்டுக்காரன் பாட்காஸ்ட்ல நான் இருந்துன்றது எனக்கு தான் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அண்ட் எக்கச்சக்கமா பண்ணலாம், நம்ம பயங்கர ஜாலியா பண்ணலாம், பயங்கர ஜாலியா பண்ணணும் தான் எனக்கு எப்பவுமே ஆசை. ஏன்னா இப்போ நம்ம பண்ற இன்டர்வியூஸ் இருக்குல்ல, அது வந்து இந்த மோட்ல இருக்காது. ஆமா, ரொம்ப சட்டலா. ஓ அப்படியா? வணக்கம் மகிழ்ச்சி அந்த மோட்ல இருக்கும். ஆனா நம்ம அந்த ஆளே கிடையாது. அந்த ஆளும் நான் தான். பட் இதெல்லாமும் என்ஜாய் பண்ணிட்டு செம லவுடா செம ஃபன்னா நமக்கு நிறைய விஷயம் பண்ணணும்னு ஆசை. எனக்கு அது வந்து இந்த பாட்காஸ்ட்ல இந்த எபிசோட்ல நடந்திருக்குன்னு நான் நம்புறேன். ஸோ நம்ம தொடர்ந்து நிறைய விஷயங்கள் பண்ணலாம். தேங்க்யூ இது ரொம்ப நன்றி இன்வைட் பண்ணதுக்கு, பேச வச்சதுக்கு. நானும் ரொம்ப ஜாலியா என்ஜாய் பண்ணி இந்த பாட்காஸ்ட்ல பேசினேன். ஏன்னா இதெல்லாமே எனக்கு பிடிச்ச விஷயம், நான் ரசிச்ச விஷயம். இதை வந்து யாராவது ஒருத்தர் ரெசனேட் பண்ணும்ல. கண்டிப்பா. சில பேர் இந்த ஐடியாவே மதிக்க மாட்டாங்க. பட் அட்லீஸ்ட் நீங்க அதை வேலிடேட் பண்ணிருக்கீங்க. தேங்க்யூ ஃபார் வேலிடேட்டிங் மை எமோஷன்ஸ். தேங்க்யூ ஃபார் கிவிங் திஸ் ஸ்பேஸ். தேங்க்யூ மாதேவன். கண்டிப்பா இன்னொரு எபிசோட்ல சந்திக்கலாம். ஓகே லிசனர்ஸ், நீங்க இவ்வளவு நேரம் கேட்டு எங்க கூட பயங்கரமா வைப் ஆயிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த எபிசோடுக்கு கண்டிப்பா நான் ஒரு பிளேலிஸ்ட் பண்ணணும். ஸோ ஒரு இதுல ஃபீச்சர் ஆயிருக்க சாங்ஸை மட்டும் நான் ஃபர்ஸ்ட் பிளேலிஸ்ட் பண்றேன். பட் இது முடிஞ்சோடனே கண்டிப்பா போயிட்டு வந்து உன்னோட புருஷனாக சாங்கை கேட்டுட்டு தூங்குவீங்களோ வேலை பார்ப்பீங்களோ, நீங்க அந்த பாட்டு கேட்டீங்கன்னா நிச்சயமா உங்களுக்கு தூக்கம் வராது, பயங்கர எனர்ஜியா ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ பார்க்கலாம். தேங்க்யூ. இன்னொரு எபிசோட்ல நிச்சயமா சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். பாய் கைஸ், பாய்.